கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யாக்கோபு 3 அதிகாரம் 14 முதல் 16 ஆகிய வசனங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே சகல கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. ஹல்லேலூயா. அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. இப்போ கடைசி காலத்திலே ஒரு வீட்டில் எது அதிகமாக அந்த பொல்லாத ஆவி கிரியை செய்யுது அப்படின்னா, ஒரு குடும்பம் ஏன் பிரிஞ்சு போகுது, ஒரு வாலிப பிள்ளைகள் இல்லை வாலிப பையன் அம்மா அப்பாட்ட ஏன் ஒரு அன்போட பேச முடியல, வேலை செய்கிற இடத்துல ஏன் பிரச்சனை வருது, பல இடத்துல ஏன் பிரச்சனை வருது, சர்ச்சில் ஏன் பிரச்சனை வருது, சபையில ஏன் ஒருமனப்பட்ட ஆவி வர மாட்டேங்குது சில இடத்துல அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களுக்கு இந்த வசனம் ஆன்சராக இருக்கும். வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகம் சகல துர்ச்செயல் உண்டு. வைராக்கியம் விரோதம், நம்ம இருதயத்துக்குள்ளே வைராக்கியம் விரோதம் இருக்குமானால் அங்கே 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 கலகம் சகல துர்ச்செயல்களும் உண்டு. சகல துர்ச்செயல்கள் அப்படின்னா அவங்களால ஒரு நல்ல செயல்கள் செய்ய முடியாது. அப்போ இரவு நேரத்திலே யாரெல்லாம் இந்த செய்தியை நீங்கள் கேட்குறீங்களோ கொஞ்சம் ஆழமாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. சகல துர்ச்செயல்களும் உண்டு. சகல துர்ச்செயல்களும் எல்லா விதமான கெட்ட செயல்களும் அங்கே உண்டு. எங்கே உண்டு? ஒரு குடும்பத்திலே சின்ன வயசுல பையனை அம்மா அடிக்கிறாங்க. உடனே பையனுக்கு கோவம் வருது. ஒரு 14 வருஷமா பெத்த தாயிட்ட பையன் பேசாம இருக்கான் சின்ன வயசுல. இப்போ பார்த்தா அந்த பையனுக்கு பார்த்தா வாலிப வயசு. அந்த பையன் 14 வருஷமா பெத்த தாயிட்ட பேசாம இருக்கான். ஆனால் வீட்டில் தான் இருக்கிறான். வீட்டில் தான் அம்மா தான் சாப்பாடு போடுது. வீட்டில் ட்ரெஸ் வைக்கிறதுலேருந்து எல்லாமே அம்மா தான் வைக்கிறாங்க. ஆனால் பெத்த தாயிட்ட 14 வருஷமா பேசாமல் இருக்கான். இன்னொரு குடும்பத்திலே 16 வருஷமா கணவர் பேசாமல் இருக்கிறார். ஜெப குறிப்பு வந்துச்சு, அதனால சொல்கிறேன். இன்னைக்கு இரவு நேரத்தில் என்னென்ன செய்தி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனித்து கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எங்கே பிரச்சனை வருது, நைட் நேரத்தில் ஏன் நிம்மதியான தூக்கம் இல்லை, சில வீட்டில் மாமியார் மருமகளுக்குள்ளே என்ன பிரச்சனை வருது, இப்படி நம்ம நிறைய காரியங்களை யோசித்து பார்க்கும்போது ஒன்று வைராக்கியமாக இருக்கும், இல்லை விரோதமாக இருக்கும். இந்த ரெண்டு நிறைய வீட்டுக்குள்ள இருக்குது. நிறைய வீட்டுக்குள்ள நார்மலாக இருக்குது. ஒரு வாலிப பிள்ளையாக இருக்கலாம், வாலிப பையனாக இருக்கலாம். அம்மா பேச்சையோ அப்பா பேச்சையோ கேட்க மாட்டாங்க. வைராக்கியமாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா விரோதமாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வீம்பாக இருப்பாங்க. சில வீட்டில் அம்மாவும் பிள்ளையும் சண்டை போட்டுட்டு பிள்ளைகளும் சாப்பிடாமல் இருக்கும். கேட்டால் நான் எங்கள் அம்மாட்ட கோவப்பட்டேன், அதனால் நான் சாப்பிடல அப்படிம்பாங்க. சில பையங்க அம்மா அப்பாட்ட ஏதாவது பணமோ இல்லை ஒரு செல்ஃபோனோ இல்லை ஒரு வண்டியோ ஏதோ ஒரு காரியத்துக்கு பணம் கேட்பாங்க. இல்லை ஒரு வண்டி வாங்கித்தாங்க, ஒரு செல்ஃபோன் வாங்கித்தாங்கன்னு சொல்லி அம்மா அப்பாட்ட கேட்டு பார்ப்பாங்க. வீட்டில் காசு இருக்காது, பணம் இருக்காது, ரொம்ப கடனில் இருப்பாங்க, பல சூழலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த பையன் உடனே கோவப்பட்டு உடனே வெளியில் கிளம்பி போயிடும். கேட்டால் நான் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்ட்டு போயிடுவான்.
அந்த வீட்டில் பார்த்தா அந்த பையன் ஏன் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போனான், ஏன் கோபத்தோடு போனான் அப்படின்னா, ஒன்று வைராக்கியமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா விரோதமாக இருக்கும். இதை ஏன் நைட் நேரத்தில் நிதானமாக சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நைட் நேரத்தில் தனிமையில் சில கணவர்மாராக இருக்கலாம், சில வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பையனாக இருக்கலாம். இவங்களாம் நைட் நேரத்தில் ஏன் செல்ஃபோனை பல மணி நேரம் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு அன்பு கூற முடியாத ஒரு சூழ்நிலை. வீட்டில் பெத்த தாயிட்ட அன்பு கூற மாட்டாங்க, மனைவிட்ட அன்பு கூற மாட்டாங்க, வேற யார்கிட்டையோ தேவையில்லாத நபர்கிட்டையோ தேவையில்லாத ஃப்ரெண்டுகிட்டையோ செல்ஃபோனில் பல மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. வீட்டில் காலையிலேருந்து ராத்திரி வரைய மனைவி சமையல் பண்ணி பிள்ளைகளை கவனித்து ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டு நமக்காக அவங்க தியாகம் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பெத்த தாய் மனைவி அவங்களுக்கு நைட் நேரத்தில் வீட்டில் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட அன்பு கூர்ந்தால் அவங்க சமாதானமாக இருப்பாங்க. நிறைய பெற்றோர், நிறைய சகோதரிமார், நிறைய தாய்மார் வேதனையோடு கஷ்டத்தோடு வாழ்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, என் கணவர் வீட்டுக்கு வராருன்னு வந்ததுக்கப்புறம் செல்ஃபோனை கையில் எடுத்துக்கிடுறாரு. ஒன்று ஸ்போர்ட்ஸ் பார்க்காரு, இல்லைன்னா தேவையில்லாத வீடியோ பார்க்காரு, படம் பார்க்காரு, தேவையில்லாத ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறாரு, யார்கிட்ட பேசுகிறாருன்னு தெரில. நான் ஏதாவது போய் கேட்டால் என்கிட்ட உடனே கோபமாக எரிச்சலாக டக்குன்னு என் மேலே கோபப்பட்டுருதாங்க, ஒன்றும் செய்ய முடியலண்ணே அப்படிம்பாங்க. இரவு நேரத்தில் இந்த செய்தி யாரெல்லாம் குடும்பமாக கேட்குறீங்களோ, ஒரு குடும்பத்துக்குள்ளே வைராக்கியம் விரோதம், கணவன் மனைவிக்குள்ளே முதல்ல இந்த வைராக்கியம் விரோதம் கசப்பு, அப்புறம் அந்த கலகம் பண்ணுறது, சகல துர்ச்செயல்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் ஒரு வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் இதுதான். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும், கசப்பான வைராக்கியம், அதாவது நல்ல வைராக்கியம் இருக்கு, கசப்பான வைராக்கியம் இருக்கு. தேவனை குறித்து ஒரு மனுஷன் பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னா அது வேற, நல்ல வைராக்கியமா இருந்தா அது வேற. ஒரு பிள்ளை நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும்னு நினைப்பாங்க, காலேஜில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும்னு நினைப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. அதுக்காக பல முயற்சி எடுப்பாங்க. அது நல்ல வைராக்கியம். ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் கெட்ட வைராக்கியம் தான் இருக்கு. அந்த கெட்ட வைராக்கியத்தை வச்சுட்டு ஒரு 100 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபா வாங்க முடியுமா? முடியாது. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ளே கசப்பான வைராக்கியம் இருக்கும்போது அந்த இடத்துல பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான். பிசாசு எங்கே என்டர் ஆவான்னா இருதயத்துக்குள்ளே என்டர் ஆவான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பொருள், அந்த கசப்பான வைராக்கியம் இதயத்துக்குள்ள இருக்கும்போது அவன் இதயத்துக்குள்ளே வரத்தான் செய்வான். ஏன் இரவு நேரத்தில் நிப்பாட்டி நிதானமாக சொல்கிறேன் அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே கசப்பான வைராக்கியம் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவங்களால ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியாது. ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையில் இருப்பாங்க, ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க, டிப்ரெஷனில் இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு காரணம் அப்படின்னா, இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் என்ன செஞ்சேன், என் மேலே என்ன தப்பு இருக்குது, நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன், நான் யார், நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன், நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்படியே பேசி பேசி ஆக மொத்தம் வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரே குழப்பம்தான் இருக்கும். நார்மலாக ஒரு மனுஷன் சாதாரணமாக வாழ்ந்தால் படுத்தா தூக்கம் வந்துடும். இப்போ என் வாழ்க்கையெல்லாம் உலகத்தில் எந்த கமிட்மெண்ட்டும் வைக்கிறது இல்லை, எந்த கமிட்மெண்ட் வைக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, சேர்த்தா பரலோகத்துக்கு போகணும், 6 அடி அவ்வளோதான், இடம் தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு குழியில் இறக்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகிற எண்ணங்கள், பரலோகத்துக்கு போகிற சிந்தனை, நம்ம வாழ்கிற காலத்திலே ஒரு நல்ல செயல்கள்,
நன்மை செய்கிற காரியங்கள், நற்குணங்கள், இதுதான் நமக்கு தேவை. கொஞ்ச நாள் வாழ போகிறோம். இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையிலே கசப்பான வைராக்கியம், அதை வச்சுட்டு ஒரு ஒரு 1,00,000 ரூபா தாங்கன்னு சொல்லி கேட்டால் யாராவது தருவாங்களா? தரமாட்டாங்க. கசப்பான வைராக்கியம் எங்கே இருக்கோ அங்கே பிசாசு இருக்கு. முதல்ல செய்தியினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் கசப்பான வைராக்கியத்தோடு, வீம்போடு, வைராக்கியத்தோடு வாழ்றீங்களோ இல்லை வாழ்றாங்களோ, அவங்க இருதயத்துக்குள்ளே பொல்லாத ஆவி இருக்கும். ஏன் பொல்லாத ஆவின்னு சொல்ல வேண்டியது அப்படின்னா, அழகா போட்டிருக்கு, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்குது அப்படின்னா, கடைசி ஸ்டேஜ்பாங்கல்ல, இருதயம் ஃபுல்லா கசப்பான வைராக்கியம் இருக்கும்போது அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? கசப்பான வாழ்க்கையா தான் இருக்கும். கசப்பான வைராக்கியம் இருதயத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அவனோட வாழ்க்கையும் கசப்பான வாழ்க்கையா தான் இருக்கும். இப்ப நான் இருக்கிறேன், என் இருதயத்துக்குள்ள பெரிய காரியத்தை கொண்டு நான் வச்சா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் வேஸ்ட். ஆனா ஒரு 10 வசனத்தை என் இருதயத்துல வச்சு நான் தியானிச்சுட்டு இருந்தேன், தேவ ஆவியார் என் கூட பேசிட்டு இருப்பார். என் வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கும். எப்போ விடுதலை கிடைக்கும்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நடந்ததையோ, இல்ல பழைய வாழ்க்கையோ, இல்ல என்னை அவன் அப்படி பண்ணிவிட்டானே, என்னை அவ அப்படி பண்ணிவிட்டாளே, நான் ஏன் அவனை மன்னிக்கணும், நான் ஏன் அப்படின்னு சொல்லி இப்படியே நினைச்சு ப்ரெஷர்லாம் ஏறிடும், சுகர்லாம் வந்துடும், ஹார்ட்லாம் வெடிச்சிடும். அப்புறம் பைத்தியம் பிடிச்ச நிலைமையில் ராத்திரி தூக்க மாத்திரை போட்டு உட்காந்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்னன்னே காரணம் அப்படின்னா மன அழுத்தம் தான். எதையாவது உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நானே இருக்கிறேன், என்னையும் ஏமாத்திருக்கிறாங்க, நானும் ஏமாந்துருக்கேன், என் வாழ்க்கையில நானும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்திருக்கேன். எனக்கு பக்தி வைராக்கியம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமான வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறது அப்படிலாம் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு முன்பாக நான் ஒரு வியாபாரி, சராசரி ஒரு மனுஷன்தான். நானும் மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், என் கையால கொடுத்துருக்கேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வேதத்தை விட்டு விலகினாலே துன்மார்க்கன். நான் வேதத்தை விட்டு விலகிதான் வாழ்ந்தேன், துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். என் பாவத்தை மன்னிங்கப்பா, அக்கிரமத்தை மன்னிங்கப்பா சொல்லி தேவன் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். தேவனிடத்துல இருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்கு உயிர் பிச்சை. அதுக்கு பேர் தான் கிருபை. நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோட இருக்கிறோமா, அது கிருபை. இந்த கிருபையின் காலத்திலே அண்ணன் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். நித்திய காலமாக நம்ம அவரோட கூட இருக்கணும். ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்ல நம்ம பெயர் எழுதப்பட்டிருக்கணும். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன், தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினை. நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தீர்ப்புல கொண்டு நிறுத்துவார். இந்த பூமியில வாழ்ற கொஞ்ச நாள் எல்லாவற்றையும் வெறுத்து அந்த உலகத்துல எல்லாமே மாயை. மாயான மனுஷனை நம்பி போறது, இந்த உலகத்துல மண்ணு மேல ஆசைப்படுறது, நகை மேல ஆசைப்படுறது, பணத்து மேல ஆசைப்படுறது, பொருள் மேல ஆசைப்படுறது. நாளைக்கு காலையில உயிர் இருந்தாதானே உண்டு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாரும் செய்தி கேட்குறீங்க, நாளைக்கு காலையில நம்ம உயிர் இருந்தாதானே உண்டு. அப்ப நம்ம அதை தானே யோசித்து பார்க்கணும். அதனால நைட் நேரத்திலே கசப்பான வைராக்கியம், இருதயத்துக்குள்ள தேவையில்லாத குப்பைகள், அது எதுவுமே இருக்கக்கூடாது. இருதயம் கிளீனா இருக்கணும். தேவ ஆவியானவர் இருதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே எந்த ஒரு கெட்ட ஹேபிட்டோ, ஒரு அசுத்தமான காரியமோ, தீட்டான காரியமோ, பொல்லாத காரியமோ இதயத்துக்குள்ள வந்துடக்கூடாது. இருதயம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான இதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும். நீங்களே தேவனுடைய ஆலயம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அப்ப தேவனுடைய ஆலயத்தை யாராவது கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்கிறார். இதயத்துல ஃபுல்லா கபடு, பொய், தந்திரம், வஞ்சிக்க, ஏமாத்துற, எப்படியாவது கொள்ளடி சம்பாதிக்கணும். இதெல்லாம் எங்க ப்ரோக்ராம் போடுறாங்க? சும்மா இருக்கும்போது நைட் நேரத்துல இதயத்துல இப்படிலாம் யோசித்து வைக்கிறது, சிந்தனைகளை இப்படிலாம் போட்டு யோசித்து
நாளைக்கு இப்படி செஞ்சிடலாம், நாளைக்கு அவன்கிட்ட அப்படி போய் பேசிடலாம், நாளைக்கு அந்த கடனுக்கு மாற்றி பேசிடலாம். எத்தனை பொய், எத்தனை தந்திரம், எத்தனை விரோதம், எத்தனை கசப்பு, எத்தனை வைராக்கியம். சகல துர்ச்செயல்களும் உண்டு. ஒரு குடும்பத்துல வைராக்கியம், விரோதம். சில குடும்பத்துல அம்மா அப்பாட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில பார்த்தா அவங்களுக்கு பிரியமான ஒரு நபரை செலக்ட் பண்ணி அவங்க கூட வாழ்க்கை போயிட்டு இருக்கும். லாஸ்ட் பார்த்தா நிம்மதியா இருக்காது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வீட்டுல அம்மா அப்பாட்ட கோபப்பட்டு இருந்திருப்பாங்க. சில குடும்பத்துல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுவாங்க. வீட்டுல யாருக்கும் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா கரெக்டா இருக்கும், அவன் சொன்னா கரெக்டா இருக்கும், அவன் சொன்னா கரெக்டா இருக்கும். வீட்டுல பெரியவங்க சொல்லி பார்ப்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. வைராக்கியம், விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துர்ச்செயல்களும் உண்டு. இன்னைக்கு இரவு நேரத்திலே இந்த செய்தி மூலியமா நம்ம சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். இருதயத்திலே கசப்பான வைராக்கியம், நம்ம இருதயத்துக்குள்ளே கசப்பான வைராக்கியம் இருக்குமானால் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. இதெல்லாம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் கிடையாது. இதெல்லாம் உலகத்துக்குரிய ஞானம், லௌகீக சம்பந்தமானதும் இந்த உலகத்துக்குரிய சம்பந்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, கசப்பான வைராக்கியம்லாம் பரலோகத்திலிருந்து வரல, இந்த உலகத்திலிருந்து உண்டானது. அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளணும். நம்ம பிறக்கும் போதே நம்ம இதயத்துக்குள்ள கசப்பான வைராக்கியம்லாம் கிடையாது. நம்ம இதயத்துக்குள்ள கசப்பான வைராக்கியம் கிடையாது, விரோதம் கிடையாது. நம்ம சின்ன பிள்ளையில பிறந்த புதுசுல நம்ம இதயத்துல கசப்பான வைராக்கியம் இருந்துச்சா, விரோதம் இருந்துச்சா? கிடையாது. இது சின்ன வயசுல இல்ல வாலிப வயசுல, இதுக்கப்புறம் தாய்மார்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசுக்கு கொண்டதுக்கப்புறம் இந்த உலகத்துல உள்ள ஒரு காரியம்தான் இந்த கசப்பான வைராக்கியம், விரோதம். இதெல்லாம் இங்க பூமியில உள்ளது. நான் ஏன் அவளை மன்னிக்கணும், நான் ஏன் அவனை மன்னிக்கணும், இப்படியே வீம்பு பிடிச்சே இருப்பாங்க, வைராக்கியமா இருப்பாங்க, கசப்பான வைராக்கியத்தோட இருப்பாங்க. விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லாமல் இருங்கன்னு சொல்லி அப்படியே போட்டாச்சு. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும். இதுக்கு பேர் என்னன்னா ஜென்ம சுபாவம் அப்படின்னு சொல்றாரு. ஜென்ம சுபாவம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துருப்பாங்க. ஜென்ம சுபாவம். இப்ப நம்ம இன்னைக்கு பேசுற சப்ஜெக்ட் எப்படின்னா, சின்ன வயசுல அம்மா அப்பாட்ட அப்படியே கோவப்பட்டு பழகுவாங்க, சின்ன வயசுல விரோதம் அப்படியே எழும்பும், அப்படியே கசப்பு அப்படியே சின்ன வயசுல இருந்தே கூடயே வரும். சில சின்ன பிள்ளைலாம் வீட்டுல அம்மாட்ட வயாம சண்டை போடுவாங்க, கலகம், குழப்பம். வீட்டுக்குள்ள ஒரே சண்டை போட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பைபிள் என்ன போட்டுருக்கு அப்படின்னா, அங்கே சகல துர்ச்செயல்களும் கலகமும் உண்டு. ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் நம்ம இதயத்துக்குள்ள இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதுமாய் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியம், விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும். சகல துர்ச்செயல்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க பொல்லாதாவி தான் இருக்கும். அதையும் சேர்த்து சொல்லித்தரேன். ஒரு குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வைராக்கியம் இருக்கக்கூடாது, கசப்பான வைராக்கியம் இருக்கவே கூடாது, விரோதம் இருக்கவே கூடாது, கலகம் பண்ற கேரக்டர் இருக்கக்கூடாது, சகல துர்ச்செயல்கள் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் விட்டு கொடுத்து போறது, ஒதுங்கி போறது, தீமையும் தெரிஞ்சிட்டுனா விட்டுட்டு போயிடணும், பொல்லாப்பும் தெரிஞ்சுன்னா விட்டுட்டு போயிடணும். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா எப்படி வாழணும், புதிய சிருஷ்டியை நம்ம எப்படி வாழணும். பழைய சிருஷ்டி ஜென்ம சுபாவம் சொல்லி அழகா சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஜென்ம சுபாவத்துல கிடக்கு. ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அதனால இரவு நேரத்திலே ஒரு சில குடும்பத்திலே கசப்பான வைராக்கியத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போயிருப்பாங்க, கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருப்பாங்க.
ஒருவேளை இந்த செய்தி கேட்டு அவங்களாம் மனம் திரும்பி ஃபோன் பண்ணி பேசி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஐக்கியமா இருந்தால் அந்த குடும்பம் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படும். இல்ல பிரதர், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான்லாம் பேச மாட்டேன். நான் எதுக்கு இறங்கி பேசணும்? நான் அப்படியே தான் இருப்பேன். அப்படின்னா அவங்க ஒரு வாரமா இருக்கட்டும். ஏன்னா சில குடும்பத்துல என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பரலோகத்துக்கு போற பிள்ளைகள் தாழ்த்தி, விட்டு கொடுத்து, இறங்கி, மன்னிச்சு, மன்னிக்கிற சுபாவம். இப்படி பைபிள்ல நமக்கு ஏகப்பட்ட சட்டம் எழுதி வச்சிருக்காரு. நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா, இந்த பூமியில யாரு மேலயும் கசப்பு இருக்கக்கூடாது. யாரு மேலயும் வைராகியம் இருக்கக்கூடாது. யாரு மேலயும் பொறாமை இருக்கக்கூடாது. யாரு மேலயும் சகல துர்ச்செயல்கள் வேண்டாம். நமக்கு வேண்டாம். கலகம் வேண்டாம். நம்ம பரலோகத்துக்கு போகணும். ஒரே டார்கெட் பரலோகத்துக்கு போகணும். அதனால இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் உலக சம்பந்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள் மட்டும்தான். உலகத்துக்குரிய காரியங்கள் மட்டும்தான். பரலோகத்துக்கு போறவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் மறுபடியும் சொல்றேன். பரலோகத்துக்கு போறவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவங்க பாதாளத்துக்கு போறாங்க, இல்ல நரகாக்கினிக்கு போறாங்க அப்படின்னா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. மனம் திரும்பவே மாட்டாங்க. மனம் மாறவே மாட்டாங்க. ஏன்னா சில குடும்பத்துல என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அதனால பரலோகத்துக்கு போற பிள்ளைகள் யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்களோ, சொந்தக்காரங்க இல்லைன்னா சொத்து எழுதி வாங்கியிருப்பாங்க, இல்லை வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை இருக்கும், வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், சொந்தக்காரங்க ஏதாவது செஞ்சுருப்பாங்க. கசப்பான வைராக்கியம், விரோதம் நம்ம இதயத்துக்குள்ள இருக்க வேண்டாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் உலக சம்பந்தம். உலக சம்பந்தம் எங்கே இருக்கோ அங்கே பேய் தான் உள்ள இருக்கும். பிசாசு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். பொல்லாதாவி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நம்ம உலகத்துக்குரிய பிள்ளைகள் கிடையாது. நம்ம பரலோகத்துக்குரிய பிள்ளைகள். நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா சில வைராக்கியம், விரோதம் அதெல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு பேசாமல் எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சகல துர்ச்செயல்கள் எங்கே இருக்கோ அங்கே பிசாசு உள்ள ஆட்டோமேட்டிக் என்டர் ஆயிடுவான். அதனால் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டீங்களோ கர்த்தருடைய கிருபையினாலே யோசித்து பாருங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? அதை மட்டும் யோசித்து பாருங்க. இரவனத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதினப்பா. அப்பா, கேட்ட செய்தியின்படி நாங்கள் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. இந்த உலகத்துக்குரிய எந்த ஒரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. தேவ சித்தத்துக்குள்ள வரணும். உமக்கு பிரியமானபடி வாழணும். கசப்பான வைராக்கியம், விரோதம் அது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உங்கள் பிள்ளையா நாங்கள் வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். புது கிருபைகளை நிரப்புங்கப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்கள் கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க. எங்கள் காதில் தேவையில்லாத வார்த்தைகள் நாங்கள் கேட்டு எடுத்து போட்டுருங்கப்பா. எங்கள் காது பிரதிஷ்டை பண்ணப்படட்டும். எங்கள் கண்கள் பிரதிஷ்டை பண்ணப்படட்டும். எங்கள் சிந்தனை கிறிஸ்துவோடு இணையப்படட்டும்ப்பா. எங்கள் இதயத்துக்குள்ள தேவன் தங்களுடைய ஆலயமா இருக்கணும்ப்பா. கர்த்தர் பிரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. எங்கள் சரீரத்தை அப்பா உங்களுடைய கரத்துல பண்ணிடும். முழு அவயங்களும் அப்பா கிறிஸ்துவோட அவயமா இருக்கணும்ப்பா. பரிசுத்தமா ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. நீங்க இதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும். இந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு வேலையில இருக்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரத்தில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங்கில் இருக்காங்க. எல்லாரையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி போயிட்டுருக்காங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு ஒரு மீட்பு தாங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, அந்த குடும்பம் மறுபடியும் மனம் திரும்பணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தில் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. சில குடும்பத்தில் பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. ஏற்ற துணையை தாங்க. ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. இந்த மாதத்தில் யாரெல்லாம் விசேஷமாக காலேஜுக்காக படிப்புக்காக ட்ரை பண்ணியிருக்காங்களோ எல்லா விதமான வாசல் திறந்துதாங்க. வேறு வேறு நாட்டில் இணைந்திருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல எந்தெந்த வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்களோ கர்த்தர் வாசல் திறந்தாங்க ராஜா. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, ப்ரைவேட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க.
டிரான்ஸ்ஃபருக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாடு போறதுக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் திறந்துதாங்க. சில குடும்பத்தில சரீரத்தில பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில எம்ஆர் ஸ்கேன் எடுத்து அப்பா சரீரத்தில பல பலவீனத்தில இருக்காங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தேவன் அருளி அப்பா மினிஸ்டர் மூலியமா இணைஞ்சிருக்காங்களோ, நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு அப்பா விசேஷமா எங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. குறைகள் குற்றங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவு நேரத்துல எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வாங்கப்பா. எங்க இதயத்துல வாங்கப்பா. எங்க குடும்பத்துல வாங்கப்பா. எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய கம்பெனி எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜெபிக்கணும் அவங்களுடைய இதயத்துடைய தேவ சமாதானத்தை நிரப்புங்க. தேவையில்லா சத்ரு உணர்வு எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டெரிக்கப்பட்டும். இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க ராஜா. அதிக அளவில் எழுப்பிடுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அப்படின்னா கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்துக்கும் சுகம் தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் தீர்காயுசு தாங்க. எல்லா குடும்பத்தையும் பரிபூரணமா ஆசீர்வதிங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்க பாத பிள்ளைங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்புரோஜனமான ஊழியக்காரப்பா. விசேஷமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த நாளிலும் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து பண்டசலை திறந்து அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கணும். கடைசி காலத்திலே அப்பா திரள் கொண்ட ஜனங்கள் அப்பா விசேஷமா ஆயத்தப்படுத்தணும்ப்பா. கடைசி காலத்துல எத்தனையோ ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கப்பா. அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அப்பா சுவிசேஷ அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நாங்க கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. குடும்ப ஜெபம் பண்ண கத்த கிருபை தாங்க. தனி ஜெபம் பண்ண கத்த கிருபை தாங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலி அடைத்து மூடி மறைத்து பார்த்துட்டுங்க. நைட் நேரத்துல வாலிபு பிள்ளைகள் வாலிபு பையங்க வேற இடத்துல அப்பா கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாரையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்க வேண்டும். முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி பாதுகாத்துங்க. நைட் நேரத்துல யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ எல்லா குடும்பத்துடைய தேவையில கர்த்தர் சந்திங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்துல தனிமையில இருக்காங்க. திக்கற்ற பிள்ளை இருக்காங்க. ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. நிந்தைகள் அவமானங்கள் பலவிதமான சூழ்நிலை அப்பா வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் பரிபூர்ணமாக உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். என்னுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஒருவேளை ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064181 நம்பர் எடுத்து கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.